விஸ்வநத்தம் கிராமத்தில் குறுங்காடு மற்றும் அடர்வனம் அமைவதற்கு உதவிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான தமிழக அரசுக்கும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் விஸ்வவனம் அறக்கட்டளை சார்பிலும் விஸ்வநத்தம் கிராம மக்கள் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த இக்கட்டான சூழலில் பல முக்கியமான வேலைகளுக்கு மத்தியில் அவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் KKSR மற்றும் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகின்றேன். அதுபோல சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் பண்பாளர் அண்ணன் அசோகன் அவர்களே, மறுமலர்ச்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புதூர் பூமிநாதன் அவர்களே, அண்ணன் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களே, எங்கள் துணை பொதுச் செயலாளர் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவர்களே, சிவகாசி மாநகர மேயர் சகோதரி சங்கீதா இன்பம், துணை மேயர் சகோதரி விக்னேஷ் பிரியா காளிராஜன், ஒன்றிய பெருந்தலைவர் சகோதரி முத்துலட்சுமி விவேகன்ராஜ், ஊராட்சி மன்ற தலைவர் AS நாகராஜ், ஒன்றிய கவுன்சிலர் சகோதரர்கள் R கணேசன், KV கந்தசாமி மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், மறுமலர்ச்சி சொந்தங்கள், இந்த பகுதி மக்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்ததற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஸ்வநத்தம் கிராமத்தில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான 32 ஏக்கரில் இருந்த சீமைக்கருவெளி மரங்களை, குப்பை மேடுகளை அகற்றிவிட்டு முதல் கட்டமாக 7 ஏக்கரில் முள்வேலி அமைத்து போர்வெல் வசதி செய்து, சொட்டு நீர் பாசன வசதி செய்து, நாட்டு மர வகைகள் கொண்ட குறுங்காடு மற்றும் அடர்வனம் அமைய போகின்றது. இந்த குறுங்காட்டில் அடர்வனத்தில் இலுப்பை, ஈட்டி, வேங்கை, அசோக மரம், வேம்பு, தேக்கு, நாகலிங்கம், ருத்ராட்சம், திருவோடு, சந்தனம் போன்ற 30க்கும் மேற்பட்ட நாட்டு வகை மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. இதற்கு பேருதவியாக இருந்த ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் JCI அமைப்புக்கும் சகோதரர் மால்குடி ராஜா அவர்களுக்கும், ரங்கசாமி அவர்களுக்கும், எங்கள் நகர செயலாளர் தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும், சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் கம்மாவட்டி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், சிவசக்தி பிரிண்டர்ஸ் குமரேசன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சாத்தியமானது கிட்டத்தட்ட 14 மாசம் ஆச்சு. 2022 நவம்பர் மாசத்துல ஆங்கில நாளேடு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நான் ஒரு செய்தியை படிச்சேன். இந்த மாதிரி சிவகாசியில பக்கத்துல ஒரு கம்மா 30 வருஷம் முன்னாடி காணாம போச்சு. வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க கிணத்த காலங்கிற மாதிரி இந்த ஊர்ல ஒரு கம்மாவே காணாம போச்சு. அதை கண்டுபிடிச்சு அதை புனரமைச்சு அங்க பண்ணிருக்கிற செய்தி மற்றும் இந்த சிவகாசி பகுதியில் இயற்கை ஆர்வலர்கள் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதை அந்த
செய்தியில வந்திருந்தது. நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சென்னை, கோவை போன்ற இடங்கள்ல இந்த மாதிரி நிறைய வேலையை செய்யறாங்க. அப்போ நம்ம பகுதியில் நம்ம ஊர்ல இது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அலைபேசியில பேசினேன். அடுத்த மாசம் டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி வந்து இங்க இருக்கிற அந்த அமைப்புகளை அது சார்ந்தவங்களை எல்லாருக்கும் பார்த்து பேசி நன்றி தெரிவிச்சுட்டு இந்த கிராமத்துக்கு விஸ்வநாத கிராமத்துக்கு வந்து அந்த புனரமைக்கப்பட்ட அந்த கம்மாயை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா என்னை போன்ற நிறைய செய்யறோம் நாங்க. ஆனா சாதாரண எளிய மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகள் பல இருக்கு. அதெல்லாம் புறந்தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வேலையை செய்து மிகப்பெரிய விஷயம் சொல்லிட்டு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றி சொன்னேன். அப்போ நான் சொல்லும் போது இது மாதிரி உங்களுடைய சுற்றுச்சூழல் சம்பந்தமான எந்த வேலையா இருந்தாலும் நீங்க இமீடியட்டா எனக்கு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அலைபேசி நான் கொடுத்தேன். அப்போ அவங்க உடனே சொன்னாங்க, நீங்க எங்க ஊரை சுத்தி 32 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை நிலம் இருக்கு, அது ஒரே குப்பமேடா இருக்கு, சீமக்கருவெளி மரங்கள் இருக்கு, சுகாதார கேரடு இருக்கு, நீங்க தயவு செய்து வந்தீங்கன்னா பாக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் அகற்றணும், இங்க மரம் வச்சா நல்லா எங்களுக்கு வாய்ப்புகள் இல்ல மறுக்கிறாங்கன்னு சொல்லும் போது இது நம்ம அரசாங்கம் கண்டிப்பா இது செய்யும். ஏன்னா நமக்கு தமிழக முதலமைச்சர் இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்துறான்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து நம்ம அமைச்சர் சேகர் பாபு போன் பண்ண அலைபேசியில் பேசும்போது அவர் இது நல்ல விஷயம் தான், கண்டிப்பா செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னார். அதான் நீங்க இந்த குறும்படத்துல பாத்திருப்பீங்க. ஆனா கிட்டத்தட்ட 14 மாசம் ஆயிடுச்சு. அதாவது சொல்லுவாங்களே, சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்கிற மாதிரி முதலமைச்சர் நல்லது செய்ய நினைக்கிறாரு, அமைச்சர் நல்லது செய்ய நினைக்கிறாரு, நம்ம பகுதி அமைச்சர்களும் இதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இருந்தாலும் சில இடையூறுகள் சில எல்லாம் இருந்தது. அது தாண்டிதான் இன்னைக்கு 14 மாசம் கழிச்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது. இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள். எனக்கு என்னன்னா, பல்வேறு அரசியல் பணிகள் மத்தியில ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன். விஸ்வவனம் அந்த அமைப்பு சார்ந்த கூட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் எனக்கு நாளாக என்னடா இது நாளாயிட்டே போது சாத்தியப்படுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு கவலை. ஆனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தலைவர் நம்ம தலைவர் வைகோ, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இயக்கம் மறுமலர்ச்சி திமுக, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவர் துரைவேக்கோன்னு சொல்லிட்டு என் கூட இந்த 3 வருஷமா பயணிக்கிற தோழர்களுக்கு மறுமலர்ச்சி சொந்தங்களுக்கு தெரியும். அதனால நான் வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப மணக்கிட்டேன். நான் 14 மாசம் தெரியும், அண்ணாச்சி கே சாருக்கு தெரியும், நம்ம அண்ணன் தங்கத்துக்கும் தெரியும் நான் என்ன எவ்வளவு முயற்சி எடுத்தேன் இதுல. அப்போ நான் வந்து ஒரு திருக்குறள் இருக்கு, அந்த திருக்குறள் பொறுத்திருக்கு என்னன்னா, ஊழையும் உப்புக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். அது என்னன்னா, சோர்வில்லாம முயற்சி இல்ல குறை இல்லாம தொடர்ந்து முயற்சிக்கின்றவங்களுக்கு வந்து என்னைக்கும் தோல்வி கிடையாது, அந்த இடையூறுகளே தான் தோல்வியடைய செய்வாங்க அந்த குரலோட பொருள். அப்படிப்பட்ட தலைவர் தான் நம்ம தலைவர் வைகோ. அவருடைய அந்த கிட்டத்தட்ட 28 வருஷம் நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் போராடி உலக கோடீஸ்வரன் அனில் அகர்வாலுடைய நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை மூட வச்சார், நிரந்தரமா மூட வச்சார். அதுக்கு 28 வருஷம் ஆச்சு. நம்ம முல்லை பெரியார் அணையை காத்தாரு. நம்முடைய அதே மாதிரி தஞ்சை வேளாண் மண்டலத்துல நீங்க ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்களை தடுத்து நிறுத்தினார். அதே மாதிரி இந்த மண்ணையும் காற்றையும் மாசுபடுத்துற இந்த சீமக்கருவள மரங்களை தமிழ்நாட்டில இருந்து 10 வருஷத்துக்குள்ள முற்றிலுமா அகற்றன்னு சொல்லிட்டு தீர்ப்பை வாங்கி தந்த நம்ம தலைவர் வைகோ. அப்படி நான் அவருடைய மகன், நான் எப்படி செயல்படுச்சு பல்வேறு இன்னும் அரசியல் பணிகள்ல பல சோதனைகள் வரும்போது மனசுக்கு ஒரு தொய்வு, ஒரு சோர்வு வரும்போது என்னன்னா, தலைவர் தான் எங்க அப்பா தான் நினைச்சுக்குவேன் நான். அவருடைய வைராகியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இதான் நினைச்சுக்கிட்டு மனசுல அப்பப்போ நினைச்சு நான் இது பண்ணிக்குவேன் நான். இது ஒரு அப்போ வந்து என்னன்னா, நம்ம 2 அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கிறது அரசியல் கூட்டணி இதெல்லாம் தாண்டி தலைவர் வைகோ மேல என் மேல வச்சிருக்கிற தனிப்பட்ட ஒரு பிரியம், அன்புதான். அண்ணன் தங்கத்தனரசு பொறுத்த வரைக்கும் 2 தலைமுறையா அந்த உறவு இருக்கு. அவங்க ஐயா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த 2 குடும்பங்களுக்குள்ள உறவு இன்னிய தொடருது. அதே மாதிரி நம்ம அண்ணாச்சி கே சாரும் அதே மாதிரிதான். நான் வந்து நல்லா வரணும், அரசியல நல்லா வரணும்னு நினைக்கிறோம். 2 பேரும் அப்படிதான். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு மத்தியில இன்னைக்கு அவங்க சென்னையில் இருக்கணும். இதுக்காண்டிதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஒண்ணுத்துக்கு இங்க வந்திருக்கிறாங்க, வந்து முடிச்சுட்டு போகணும். அவங்க ரொம்ப இன்னைக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடுறேன். நான் அண்ணாச்சி கே சார் போய் நான் 2 மாசத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு தேதி வாங்கறதுக்காண்டி நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் அப்போ அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, ஏப்பா உங்க ஐயா தான் புலின்னு அலைஞ்சிட்டு இருப்பாரு, நீனாச்சும் விவரமா இருப்பன்னு நினைச்சா நீ இந்த மரஞ்செடியை பத்தி பேசிட்டு இருக்க. நீ தேர்தல் வருது, நீ வரல ஆளுங்க பாப்பியா, சீட்டை வாங்கிய ஜெயிப்பியான்னு பார்த்தானா, நீ என்னப்பா விவரமா இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பா கடிச்சுக்கிட்டாரு. முதல்ல நீ அந்த தேர்தல் வருது அதை பாருப்பா வேலையன்னு சொன்னாரு. இருந்தாலும் அவர்கிட்ட சொன்ன அண்ணாச்சுக்கிட்ட,
அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் அந்த விருதுநகர் தொகுதியில் நிக்க மாட்டேன் தான் அன்னைக்கு 2 மாசம் முன்னாடி சொன்னேன். அரசியலுக்காக தேர்தல் வர நேரத்தில் நிறைய பேர் பத்திரிகை வந்திருக்காங்க. மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் இங்க துறை வைக்கிற நிகழ்ச்சி அப்பனா இது இங்கதான் நிக்க போறாரு கூட சந்தேகம் வரும். இது அதுக்காண்டி கிடையாது. தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்க நான் செய்யற காரியங்கள் நிறைய. அண்ணாச்சிக்கு அதான் சொன்னேன் நானு, நாளைக்கு 20 வருஷம் கழிச்சு இந்த செடி கொடிகள்லாம் வளர்ந்து வனமாகும் போது நான் இருக்கிறோன்னு இல்லையோ, ஆனா இங்க இந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த வனத்தை உருவாக்குனது வைகோ மகன், வைகோ கட்சிக்காரங்க செஞ்சு முடிச்சாங்க. அப்படி சொல்ற அந்த ஒண்ணு போதும், எனக்கு வேற ஒண்ணும் கிடையாது. அதே நேரத்துல நான் ஒரு இயற்கை ஆர்வலர். என்னால பூமி தாய்க்கு என்னால சின்ன உதவிதான் இந்த உதவி. இந்த 32 ஏக்கர் ஒரு சின்ன உதவிதான், பெரிய விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எப்படின்னா இந்த நம்மளுடைய இந்த விஸ்வவனம் அமைப்பை சேர்ந்தவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண ஏழை வீட்டு பசங்க இவங்களால இது செய்ய முடியுதுன்னா அப்ப நம்மளாலே செய்ய முடியும்னு தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், மற்ற இயற்கையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சிறப்பான திட்டம் பசுமை தமிழக பசுமை திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி தமிழ்நாடுடைய வனத்துறை 23 விழுக்காடு இருந்து 33 விழுக்காடு அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் அதனால என்னன்னா நீங்க 10 வருஷத்துக்குள்ள 260 கோடி மரங்களை புது மரங்களை நடணும்னு சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறார். அதுக்கெல்லாம் இது உறுதுணையா இருக்கும். இதெல்லாம் சின்ன அது கொண்டு நாங்க அதனால நம்பிக்கை இருந்தது எனக்கு. என்னன்னா முதலமைச்சர் நினைக்கிறாரு, அமைச்சர் நினைக்கிறாரு, இல்ல கூட இருக்க நமக்கு அமைச்சருக்கு 2 பேர் நமக்கு உறுதுணையா இருக்கு. அதனால இது கண்டிப்பா நடந்தே தீரும்னு சொல்லிட்டு விஸ்வவனம் அந்த அமைப்புக்கு நான் சொன்னேன். ஏன்னா அவங்க நடுவில் கொஞ்சம் நம்பிக்கை எழுந்துட்டாங்க. என்னடா அது நாளாயிட்டே போகுது, மாசங்கள் ஆயிட்டு போதே, இது நடக்குமோ நடக்காதுங்கிறது. நான் சொல்லிட்டு சுருக்க முடிச்சு அமைச்சர்கள் அன்னைக்கு பிளைட்டை பிடிச்சு போனவங்க ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன். நான் நீங்க இன்னைக்கு சென்னையில உங்களுக்கு மிச்சாங் கோயில் தெரியும், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த மலை வெள்ளம் தெரியும். அவ்வளவு இயற்கை பேரிடர் சொன்னோம், இயற்கை பேரிடர் சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். இது நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனா இந்த இயற்கை பேரிடர்ங்கிறது அது எதனாலனா காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், புவி வெப்பமடைதல், குளோபல் வார்மிங் சொல்றாங்க. அந்த புவி வெப்பமடைதலும் அந்த காலநிலை மாற்றம் அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம மரத்தை வெட்டி காடுகள் அழிக்கிறதோ, நீர்நிலைகள்ல சாக்கடையும் நம்ம தொழிற்சாலை கழிவுகளும் கலக்கிறதோ, அதே மாதிரி விவசாயத்துக்கு செயற்கை உரங்களும் ரசாயன அந்த பூச்சிக்கொல்லிகளும் போடுறதுனாலையும் நெகிழிகளை பயன்படுத்தி இன்னைக்கு போடுறதுல நீ சுத்தி பார்த்து நெகிழியில தான் இருக்கு. இன்னைக்கு இதனாலதான் இன்னைக்கு என்னன்னா புவி வெப்பமடைதலும் இன்னைக்கு இந்த காலநிலை மாற்றம் நடக்குது. இதனாலதான் இந்த பேரிடர்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது இயற்கை பேரிடர்கள் சொல்றதை விட நம்ம என்ன சொல்லணும், மனித இனத்தால் உருவாக்கப்படும் பேரிடர் தான் நம்ம சொல்லணும். நம்ம அப்பனா இந்த மாதிரி நீ அடுத்த வருஷம் நீங்க பார்க்கல, இந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 8 புயல் நம்ம பார்த்திருக்கு, தமிழ்நாடு பார்த்திருக்கு. எவ்வளவு சேதாரம், எவ்வளவு பாதிப்பு. அப்போ இந்த மாதிரி பேரிடர்கள் நடக்க கூடாது வைக்கணும். அப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம இந்த போன்ற விஷயங்கள் தான் செய்யணும். இது தமிழ்நாட்டு இங்க விசுவனம் அவங்க ஒண்ணு மாத்திரம் பத்தாது, அரசாங்கங்களுடைய முயற்சி மாத்திரம் பத்தாது. ஜனங்க மக்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியும், முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரத்தை வைங்க, ஒரு செடியை வைங்க, உங்க தோட்டத்துல வைங்க, உங்க வீட்டுல வைங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உங்க கிராமமா இளைஞர்களா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாங்க பண்ணி இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்ய எல்லாரும் செஞ்சாதான் நம்ம பூமி தாயை காப்பாற்ற முடியும். ஏன்னா நமக்கு நம்ம வசிக்கிற ஊரு பிடிக்கலன்னா வேற ஊருக்கு போயிடலாம், வசிக்கிற மாநிலம் பிடிக்கலன்னா வேற மாநிலத்துக்கு போயிடலாம். நாடே பிடிக்கலையா இன்னைக்கு வேற நாடுக்கு போய் நம்ம குடியேறி போயிடலாம் நம்ம. ஆனா நம்ம அந்த பூமி தாயை விட்டுட்டு போக முடியுமா? இருக்கிற ஒரே இடம் நம்ம பூமி தாய் ஒண்ணுதான். அதை நம்ம எப்படியாவது ஒவ்வொரு மனிதனும் இதுக்கு சபதம் எடுக்கணும். நமக்கு இந்த மாதிரி முயற்சிகள்லாம் நம்ம உறுதுணையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனும் முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த விதைப்பது ஒரு முறை வாழட்டும் தலைமுறைன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல, வாட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம். உங்களை போன்ற தலைவர் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இல்லை. உங்களை போன்ற தொண்டர்கள் கிடைப்பதற்கு 7 ஜென்மத்துக்கும் தீராது நன்றி காட்ட.